அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் கடக ராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. புதன் கடகத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி நமக்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. அந்த வரலட்சுமி விரதத்தை பெண்கள் அனைவருமே கடைபிடிச்சா அவங்களுடைய வீட்டில் செல்வம் செழித்து விளங்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைவு இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. கணவரோட ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி பெண்கள் அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த வரலட்சுமி விரதம். ஆடி பூரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியே வருது. அதனால இந்த ஆடி பூரத்தன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தைக்காக தவம் இருந்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச வளையலை வாங்கி கொடுங்க. அடுத்த வருடம் அப்படிங்கிறது இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆடி பூரத்தன்னைக்கு உங்கள் கையில் வளையல் போடக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த அம்பாள் வழங்குவாங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த காரியத்தை. அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியே வருது. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க தொடங்கினாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையால தான் விவசாயிகள் அனைவருமே அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க, விதை அப்படிங்கிறத போடுவாங்க, ஏர் பூட்டுவாங்க. இந்த மாதிரியான நல்ல செயல்களை அனைத்தையுமே நம்ம அந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம செய்யலாம். 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பௌர்ணமி, ஆவணி அவட்டம் இதெல்லாமே வருது. இவ்வளவு மிக மிக முக்கியத்துவம் கொண்டது தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் விரிவாகவே பார்க்க போகிறோம். உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்க்க போகிறோம். நம்ம பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், குரு, சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கலத்திரஸ்தானத்தில் கேது, அயனசயன போகஸ்தானத்தில் சனி, அதுவும் வக்ர நிலையில் இருக்கிறாரு. இந்த மாதத்தோட கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வாக்கு வன்மையால் அதிக நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். அனுகூலமான பலன் அப்படிங்கிறது அதிகமாக உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதம் புதிய நபர்களோட அறிமுகம், அவர்களுடைய நட்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. அவர்கள் மூலம் அதிகமான காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்குவீங்க. நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த காரியம் இந்த மாதத்தில் நடந்து முடியுது. வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். மீனராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதம் முழுவதுமே மீனராசிக்காரர்கள் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சனி இந்த மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில், அதுவும் வக்ர நிலையில் இருக்கிறாரு. உடல் நலம் மற்றும் செலவுகள் எல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இந்த இரண்டுமே உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசியில் ராகு இருக்கிறதால கவலையற்றவர்களாகவும் பல்வேறு பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். தேவையற்ற செலவுகள், தவறான உணவு பழக்க வழக்க, ஆரோக்கியம் அப்படிங்கிறது கெடும். அதனால் ஒட்டுமொத்த நிதிநிலையும் அது பாதிக்கும். அப்படிங்கிறதால கவனமாக இருங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. ஆனால் உங்களால் செல்ல முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். நிதி சார்ந்த விஷயங்களில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும். குரு பகவானோட அருளால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். பணியிடத்தில் எச்சரிக்கையோடு செயல்படுறதும் சக ஊழியர்களோட ஆதரவை பெறுறதும் நல்லது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம்
இந்த மாதம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது உண்டு. காதல் உறவுகள்லாம் கசப்பு அப்படிங்கிறது ஏற்படும். 5ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதால கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே. மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கு. திருமணமானவர்கள்லாம் தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்த்துக்குங்க. மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றம் தரும் காலமாக தான் இருக்குது. உங்களுடைய கடின உழைப்பு வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். மீனராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஏன்னா 6ஆம் வீட்டில் சூரியனோட மாற்றமும் 12ஆம் வீட்டில் சனியோட சஞ்சாரமும் இருக்குது. அதனால் உடல்நல பிரச்சனைகளையும் சரி, வேலைகளை முடிப்பதிலையும் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். பணியிடத்துலலாம் பிறரோட ஒத்துழைப்பு கிடைக்காம போகலாம். அதனால் கொடுத்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை செய்து முடிக்க முடியாமல் திட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வேலையில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். அப்படிங்கிறதால பெரிய முதலீடு செய்யும் பொழுதோ அல்லது 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பியோ பணத்தை முதலீடு செய்வதை தவிர்த்துக்குங்க. மீனராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம்லாம் ஓரளவு சிறப்பாகவே நடக்கும். உங்களுடைய நிதி நிலைமையும் ஓரளவு நல்லதாக தான் இருக்கும். தொழிலில் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைச்சி உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வேலைப்பளு அப்படிங்கிறது சற்று குறையலாம். ஒரு சில காலகட்டத்தில் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகிறதுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகள் மூலம் இருந்துட்டு வந்த மன உளைச்சல் எல்லாமே நீங்கி அவர்களோட சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க. பெண்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. பெண்கள்லாம் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இல்லைன்னா கட்டிய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இல்லை இந்த மாதிரியான வேலைகளை எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதத்தில் அதற்குண்டான வாய்ப்பும் அதற்குண்டான பணமும் உங்கள் கையில் கிடைக்கும். உங்களுக்கு காரிய தாமதம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது. வீண் அலைச்சலெல்லாம் குறைச்சிக்குங்க. புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் தள்ளி போடுறது தான் நல்லது. மீனராசிக்காரர்களுக்கு உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவருவதில் வல்லவங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் காரிய வெற்றி உண்டாகிறதுக்கு இந்த மாதிரி பழகுனாலே உங்களுக்கு காரிய வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். பண வரவு சற்று கூடுதலாகவே இருக்கும். அரசியல்வாதிகள்லாம் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனையை நீங்கி சுமூகமாக நடக்க போகுது. இனிமேல் நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கும். எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் சாமர்த்தியமும் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம். அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல லாபமும், அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகளும், இல்லை நீங்கள் எதிர்பார்த்திருந்து காத்திருந்த செயலும் அல்லது செய்தியோ இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டு பயணம்லாம் நீங்கள் சென்று வருவீங்க. மாணவர்கள்லாம் கல்வியில் முன்னேற்றம் காணுறதுக்கு முழு மூச்சோடு செயல்படணும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் புரட்டாதி 1ஆம் மாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கலாம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்குங்க. அனாவசியமான பொருள்கள் வாங்குவதை குறைச்சிக்கிட்டாலே செலவு உங்களுக்கு குறையும். சகோதரர்கள் மூலம் உதவிகள்லாம் கிடைக்க போகுது. பிள்ளைகளிட அனுசரணை நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் துணிச்சலோடு செயல்பட்டு எல்லா காரியத்திலையும் ஈடுபடுவீங்க. வாக்குவாதத்தை முடிஞ்ச வரைக்கும் தொழில் செய்ய இடத்துலையும் குடும்பத்திலையும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. எல்லா காரியத்திலையும் கவனமாக ஈடுபடணும் இந்த ஆகஸ்ட் மாதம். பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு சில கவலைகள்லாம் அவ்வப்போது வந்து நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவு இந்த மாதம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அவ்வப்போது உங்களுக்கு வீண் குழப்பம், மன உளைச்சல் இதெல்லாமே ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் மாட்டிக்கலாம். அப்படிங்கிறதால தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. திடீர்னு கோபம், தேவையற்ற வீண் செலவெல்லாம் வரும் இந்த மாதத்தில். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் இருக்கிறதால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலையால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால் நேரத்திற்கு உணவு உண்ணுவது, நேரத்திற்கு ஓய்வெடுப்பது இதை எல்லாத்தையும் முறையாக செய்துக்கணும் மீனராசிக்காரர்கள். இந்த மாதம் முழுவதுமே சிவபெருமானை வணங்கி வர எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் தீர்ந்து சுமூகமான உறவு அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமையிலையும் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து அம்பாளை வழிபட்டுட்டு வாங்க. இல்லத்து பூஜை அறையில் 2 நெய் தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய குறைகளை சொல்லி அம்பாளை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நன்மையில் முடியும். காரிய தடை அப்படிங்கிறது இருக்காது இனிமேல். இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கலவையான பலன்கள் கிடைச்சாலும்
உங்களுடைய வாக்குல நிதானத்தை கடைபிடிக்கணும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனத்தோடு இருக்கிறது நல்லது.